இன்னும் 1 மாசம் இருக்கு. இன்னும் 10 நாள் இருக்கு. இன்னும் 1 வாரம் இருக்கு. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். குட்டி போட போன மாதிரி இங்கிட்டு போற கையில நோட்டோ சின்னத்தையோ குறிக்கிற 10வது கரும்பு இந்த கேலண்டர் வேற. இதுல என்னென்ன டேட்டையோ டிக் அடிச்சு வச்சிருக்கேன். இஎம்ஐ எதுவும் கெட்ட மிஸ் பண்ணிட்டியா, தவறிட்டியா? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, லவ்வர்ஸ் டே வருதுல, அதான் இன்னைக்கு என்னென்ன பிளான் பக்காவா பிளான் போட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு லவ்வர்ஸ் டே February 14 வந்தா போதும், அரட்டிடுவேன்ல. ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ணி போவாத. இருப்படி வாங்கிட்டு வந்துடாது, அதான் சொல்லுவேன். உனக்கு பொறாமடா. நானே என் வாழ்க்கையில இப்பதான் லவ்வர்ஸ் டே கொண்டாடுறேன்னு ஒரு சந்தோஷத்துல இருக்கேன். வந்துட்டான் February 14. அரட்டுறோம், உருட்டுறோம், மிரட்டுறோம். சாரி, மிரட்டுறேன். ஆல்ரெடி எரியா வச்சு போலக்கு ஸ்மெல் வருது. எரிஞ்சு நீ எரிஞ்சு போய் வராம இருந்தா சொல்லிட்டான். ஓடாதே. ஏய், நீ 1 மாசமா இந்த நாள் தான்டா காத்துக்கிட்டு இருந்த. நாளைக்கு February 14. இன்னைக்கு என்ன கிளம்பலையா? ஏதோ பெரிய பிளான் இருக்கு, எக்ஸிக்யூட் பண்ண போறேன், கிழிக்க போறேன், அரட்ட போறேன், உருட்ட போறேன், மிரட்ட போறேன்னு இருந்த. நீ சமைச்ச புள்ள மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க. அது இல்லாம கண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்க. என்ன சொல்றா? அது ஒண்ணும் இல்ல, சும்மா சொல்லு. நீ விடுவாப்ல. அது ஏன் ஆள் ஓடி போயிட்டாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன என் ஆளோட ஆபீஸ்ல சரி யாரோ ரமேஷம் அவன் இன்னைக்கு டீமோட அவுட்டிங் போலாம் அப்படின்னு சொன்னானா. அதனால நாம நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே கொண்டாட வேணாம், நாளை கழிச்சு கொண்டாடுவோம்னு சொல்லிட்டான் மாப்ள. இன்னொன்னு சொல்லிருப்பாளே, ரமேஷ் ஒன்ன மாதிரி தான்டா, ரொம்ப நல்ல பையன்டான்னு சொல்லிருப்பாளே. ரொம்ப நல்லவன்னு சொன்னான். ஏன் மாப்ள இதெல்லாம் கேக்குற? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்ல என் காதில் ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா? அவ தப்பு பண்ண மாட்டா. அவ என் காதல் தப்பே பண்ண மாட்டா. அவளும் தப்பு பண்ணல, நீயும் தப்பு பண்ணல. நீ காத்திருந்த பத்தி அந்த டேட்டு, காத்திருப்பு கூட தப்பு இல்ல. நீ காத்திருந்த டேட்டு தான் தப்பு. நீ February 14 லவ்வர்ஸ் டேக்கு காத்திருக்கிறது தப்பு மாப்ள. நீ April 1 ஃபூல்ஸ் டேக்கு காத்திரு, சரியா? உன்னை ஃபூல் ஆக்கி ஒரு கிளவுன் மாட்டி மூக்குல வைப்பாங்கள பால், அதை வச்சு அனுப்புவாங்க. கிளவுனா போய் ஆசை வந்து என்னையும் பாட்டு சொல்லிட்டுவோ. என்ன பண்ண கிரிக்கு ரமேஷ் கூட அவுட்டிங் போயிடுத்து. சிவாஜி கணேசன் இவெல்லாம் பிரச்சனை. அவ போனாலே ஏமாத்திட்டு அவன் கூடத்தான் என்ன கரும பாட்டுடா இது? எந்த படத்துல வருது? காலையில இருந்து கத்தியோ சாவடிக்கலாம். படத்துல பாட்டா இது என் மனசுல இருந்து உணர்ச்சி பொங்கலா வருதுடா. உணர்ச்சி பொங்குற அளவுக்கு உனக்கு என்ன சோகம்? யாரு சுந்தரி என்ன பிரேக்கப் பண்ணிட்டாடா. சுந்தரியா? டேய், உன் ஆள் பேர் சொப்பனாடா. அது போன மாசம் சொப்பனாவை கழட்டி விட்டு சுந்தரியை பிக்கப் பண்ணிட்டோம்ல. ஏய், நீ வந்து போன வாரம் தானடா அவ கூட யார் பேரு சொப்பனா கூட சேர்ந்து கை கோர்த்து உன் கைகள் கோர்த்து பாட்டு போட்டிருந்த தியேட்டர்ல. அப்ப கை கோர்த்து ஒரு பொண்ணு கூட பாட்டு போட்டிருந்தா அது பேரு காதலா? என்ன அது நட்பா இருக்க கூடாதா? ஏன்டா அப்படி ஒரு புனிதமான ஒரு கொச்சப்படுத்துற? இல்ல மனுஷனா இல்லையாடா? வேணா ஃப்ரெண்ட் சொல்லி வெக்கமா இருக்கு. ஒரே குழப்பமா இருக்கு. நீயும் அவளும் காலேஜ்ல லவ் பண்ணிட்டு தான் இருந்தீங்க, இப்ப ஃப்ரெண்டுன்ற உனக்கு தெரியவா சொல்றீங்க? நாங்க 2 பேரும் ஜாலியா லவ் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் வந்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு உசுரம் வாங்கினான். நான் என்ன பண்ணேன், அவங்க டெக்னிக் அவங்ககிட்டே போட்டு நீ வேற கேஸ்ட் நான் வேற கேஸ்ட், நீ வேற ஸ்டேட்டஸ் நான் வேற ஸ்டேட்டஸ்ன்னு அதான் சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டேன். என்னதான் பிரேக்கப் பண்ணாலும் அவன் கூடயே இருக்கணும்னு டெய்லி மெசேஜை போட்டு உயிரை வாங்கிட்டா. அதான் ஒரு ஐடியா தோணுச்சு, உனக்கு என் கூட இருக்கணும். அது லவரா இருக்கணுமா? இல்லைல்ல, அதான் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு ஒரு பிட்டை போட்டேன். அவளும் ஓகேன்ட்டா. அதான் இப்போ ஃப்ரெண்ட்ஸா சுத்திட்டு இருக்கோம். இதுக்கு பேரு காதல். இந்த மாதிரி உனக்கு வந்து பிரேக்கப் ஆகிக்கிட்டே இருக்கு, நீ சோகத்துல பாட்டு வேற பாடுற, அவ்வளவுதான். இது பேரு காதல் கிடையாதுடா, பேரு சிச்சுவேஷன்ஸ். போடா,
இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு தெரியும்டா. போங்கடா போங்கடா, வேலையை பாருங்கடா. இந்த இவங்களுக்கு லவ், லஸ்ட், சுச்சுவேஷன்ஷிப் எல்லாத்தையும் லவ் நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. டேய் யாராச்சும் உனக்கு உண்மை காதல என்னன்னு சொல்லி கொடுங்கடா. ஏமா நீ ஃப்ரீயா இருக்கியா? இப்ப எங்கடா போற? இந்த அடுத்து முந்திரி லவ் பண்ண போறேன். ஆமாயா, இருங்க ஒரு நிமிஷம். ஏமா ஏமா அழுதுகிட்டு இருக்க? அழுகி பாட்டு ஏன் அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு? அப்பா இப்ப மண்டையா ஓட்டலானா? இல்லண்ணா, பின்ன யானை ஏமாத்திட்டானா? என்னாச்சுன்னு சொல்லு, ஒன்னால தெரியும். இல்லடா, நானே அவன் சீரியஸா லவ் பண்ணிட்டு இருந்தானா, ரொம்ப சின்சியரா. சரி, சீரியஸா சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கு என்ன? நான் என்னோட பிரைவேட் போட்டோல அவனுக்கு அனுப்புனேனா. ஐயோ, இப்ப அத வச்சிட்டு பிளாக்மெயில் பண்றான்டா. பண்ணத்தானே செய்யுமா? பின்ன என்ன செய்யுமா? எத்தனை நாள் தெரியும் அவனா? அவன் 2.5 months ரொம்ப சின்சியரா லவ் பண்ணேனா. 2.5 months ரொம்ப மாசம்ல. கேரு, உன்னை நல்லா புரிஞ்சுக்க. A true love always needs your soul, not your body. ஓகேவா? அவன் கேட்டான் அப்படின்னா நீ உன் லவ் ப்ரூவ் பண்றேன், கிளிக்கிறேன் அப்படின்னு அப்படியே எமோஷனலா பேசுறேன் அப்படின்ட்டு அனுப்பி தொலைஞ்ச அப்படின்னா இப்படி உட்காந்து அழுதுதான் செய்யணும். உண்மையா லவ் பண்றேன் அப்படின்னுக்கும் அதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டான். சரியா? இது வந்து லஸ்ட், லவ் கிடையாது. சரியா? சரி வா, அவனை போய் உடனே அடிச்சு அந்த போட்டோ வாங்கிடுவோம். ஐயோ, அண்ணா பாப்பா லவ் ரெடி பண்றா. சரி ஓடி இருக்கு. ஹலோ 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 ஹலோ. ஏய் பேபி, சொல்லு பேபி. நாளைக்கு கிஸ் டேல. ஆஹா, கிரேட்டா ஆரம்பிக்கிறா. ஆமா, அதுக்கு உனக்கு என்ன ஃப்ளேவர் லிப்ஸ்டிக் பிடிக்கும்? ஓ பேபி, எனக்கு எப்பவுமே சாக்லேட் ஃப்ளேவர் தான். அது எப்பறம் எல்லாரும் ஒரே ஆன்சர் சொல்றீங்க? போங்கடா. என்னது ஒரே ஆன்சர்? இருடி, என்ன இப்ப பாட்டு ஒரே ஆன்சர் எல்லாரும் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு போறா. எத்தனை பேருக்கிட்ட கேட்டிருப்பா? ஐயோ, போய் கேட்டுருவோமா? கேட்டா டாக்ஸிக்கா இருக்குன்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிடுவாளே. எத்தனை பேர்கிட்ட கேட்டிருப்பா? அடியா ஐயா, எத்தனை பேர்டி கேட்ட? டியூட், என்ன இன்டர்வெல்ல இந்த வெளியில இருக்கிறீங்க? தம்மா மேனேஜர் கிட்ட கடை வாங்குனீங்களா? இல்ல ப்ரோ. பின்ன என்னாச்சு? உண்மை காதல் சீக்கிரம் எல்லாம் எழுதி வச்சிருக்கான். யாரு அந்த மேல் ஃப்ளோர்ல இருக்கான்ல குமார், அவனுக்கு இதே வேலையா போச்சு ப்ரோ. அவையில கடவுள சொல்றேன். கடவுளா? ஏன் ப்ரோ? இது இந்த ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, ஊரு பிரச்சனை, இந்த சொந்தக்காரன் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, ஈத்த வீட்டுக்காரன் பிரச்சனை, இந்த மாதிரி இந்த புல்லட் வச்ச மாமன் மீசையை முறுக்கிட்டு வந்து என் பொண்ணு எடுத்தனா வெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றான். இல்ல ப்ரோ சொல்லுங்க, நம்ம அட்வொகேட் டீம் இருக்காங்க, கூட்டு போய் மொத்தமா பொண்ணு தூக்கிட்டு வந்து இங்கே கல்யாணம் பண்ணிடலாம்னா சொல்றீங்க? உண்மை காதல் ஜெயிக்காது ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க? வீட்டுல சொன்னீங்களா? அவங்க வீட்டுல பேசுவோம். வீட்டுல சொன்னீங்களா? முத வீட்டுல சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்த, அதாவது உண்மை காதல் ஜெயிக்காதுல்ல. வீட்டுல சொன்னியா இல்லையா? வீட்டுலதான் சொல்லலையே, அதாவது உண்மை காதல் ஜெயிக்காதுல்ல. நீ கல்யாணம், நீ வந்து லவ் பண்ண போற அப்படின்னு போதே இந்த மாதிரி வீட்டுல நமக்கு எதிர்ப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் லவ் பண்ணிருப்பா. சோப்பு பண்ணிட்டு சுத்தினியா? ஆமா, ஆனா உண்மை காதல் தான் ஜெயிக்காதுல்ல. இங்க நீங்க சோப்பு பண்ணிட்டு சுத்திட்டு இந்த மாதிரி உண்மை காதல் ஜெயிக்காது, ஊரை போட்ட மெதுவோட வேகாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏண்டா படம்லாம் பாக்குறீங்க, அத மாதிரி உண்மை காதல் ஜெயிக்க வேண்டும் அப்படின்றீங்க. நேர்ல ஒரு பிரச்சனைனா புடனி இலையில பின்னங்கால் அடிக்கிறதுக்கு ஓடிடுறீங்க. இருக்கு இன்னும் நான் சொல்லி முடிக்கல. இரு, வாய்ப்பு கிடைச்சா சேருவோன்றது காதல் கிடையாது. வாய்ப்பே இல்லை, உலகமே நம்மளை எதிர்த்து வந்தாலும் உன்னை நான் கரம் பிடிப்பேன் அப்படின்ற அந்த ஹோப் கொடுக்குற பாத்தியா, அதுதான் உண்மையான காதல். இது தெரியாம ப்ரோ சொல்லு. இந்த பூமர் ரேட்டு ₹1 இருந்து ₹2 மாறினாலும் உன்ன மாதிரி பூமர் எல்லாம் மாறவே மாட்டாங்க. சீதாராமும் அமரன் படம்லாம் பார்த்து விசில் அடிக்கிறாங்க, இந்த மாதிரி லவ் கிடைக்காதான்னு கேக்குறாங்க. நேர் லைஃப்ல வந்தா பயந்து ஓடுறாங்க இல்லங்க பிரச்சனையை பார்த்து. இவங்க எல்லாம் என்ன நீ என்ன பேசிட்டு இருக்க? வெட்ட போறான்டா. அடே சகல சகல உடம்புல வெட்டுங்க. ஐயோ என்ன ஏங்க, இனிமேல் இந்த சோக்கு காஜி இதுக்கெல்லாம் வந்து எவனாச்சும் உண்மையான லவ்னு பேர் வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனை வந்து நான் வெட்டுவேன். ஐயோ வெட்டி